இப்போ ரன்ல இருக்கட்டும் அல்லது சண்டைக்கோழி இருக்கட்டும், காதலுக்காக அந்த ஹீரோ வந்து ஒரு ஒரு வீரராக உள்ள இருக்கிறாரு. உங்களுக்குள்ளால அப்படி ஒரு ஃபைட்டிங் டெண்டன்சி இருக்கா? காதலுக்காக அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிறது? காதலுக்காகன்னு இல்லை, பேசிக்காக பயங்கர கோவம். என்னை பார்த்தா அப்படி தெரியாது. காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது எல்லாமே என்னென்னா பயங்கர கோவம் வரும். எவ்வளவு கவிதை இந்த மாதிரியான ஒரு ஏரியாக்குள்ளே இருக்கணும், அதே மாதிரி அந்த ஏரியாக்குள்ளேயும் இருக்கும். நியாயமான விஷயத்தை நோக்கி எப்பயுமே கோவம் இருக்கும். பிறந்தே உதாரணத்துக்கு மகாமகம் குளத்தில் வந்து ஒரு செவுறு இடிஞ்சு விழுந்து அந்த கூட்ட நெரிசலில் கொஞ்சம் பேர் இறந்தாங்க இல்லையா? அப்போ அந்த கூட்டத்தில் நான் இருக்கேன். அடுத்த 10 நிமிஷத்தில் என் கையில் இருந்த மாபெரும் பெரிய ஒரு கட்டையோட ஃபுல் எமோஷனில் கத்திட்டு வந்த ஆள் நான். இந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போது ரவுடிங்க காலேஜுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் பெஞ்செல்லாம் உடச்சி போட்டு ஆளுக்கு ஒரு கட்டை எடுத்து வந்து நிற்கிற ஆள் தான். பயங்கர எமோஷனு, கோவம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, அந்த மாதிரி விஷயங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு சும்மா ஒரு திமிர்லையே பசங்களுடைய விஷயத்துக்காக யாருக்காவது பிரச்சனைனாலும் எல்லா சார்பாகவும் ஒரு கோவம் உள்ளே இருக்கும். அந்த கோவம்லாம் வந்து இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் மெடிடேஷன்லாம் கூட ஜாயின் பண்ணேன். இவ்வளோ இருக்கக்கூடாது நமக்குள்ள கோவம். ஜாயின் பண்ணது பிறகு தான் ஓரளவாவது நான் கண்ட்ரோல் ஆனேன். அப்படியே எக்ஸிமா கவிதை இந்த ஏரியாக்குள்ளேயும் ஒரு பெரிய ட்ராவல் போகும். ரெண்டுமா கலந்தது தான் நான். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.